வணக்கம் நண்பர்களே. ஸோ தமிழ்நாடு சட்டசபையினுடைய தேர்தல் முடிவுகள் வந்துருச்சு. ஸோ ஒரு வகையாக பார்க்கும் பொழுது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் யார் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஸோ சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி தோ அந்த 118 அப்படிங்கிற அந்த மேஜிக் நம்பர் கிடைக்காட்டியும் ஆட்சி அமைக்க போகிறது அவர் தான் அப்படிங்கிறது, கூட்டணிக்கு யார் வரப்போகிறாங்க என்ன அப்படிங்கிறது தெரியலை. ஸோ டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்டாக நமக்கு முன்னாடி பார்த்தோம்னா 2-3 கேள்வி இருக்கும். எக்ஸாம் நடக்குமா நடக்காதா, அப்புறம் சிலபஸ் மாற்றுவாங்களா மாற்ற மாட்டாங்களா, ஸ்கீம்ஸ் எல்லாம் நான் படிக்கணுமா படிக்க வேண்டாமா, அப்படியே புதுசாக படிக்கணும்னா ஏற்கனவே நான் படித்ததெல்லாம் என்ன பண்ணுறது, இப்படியான ஒரு இதெல்லாம் இருக்கும். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எக்ஸாம் அப்படிங்கிறது ரொட்டீனாக நடக்கக்கூடியதான். ஸோ அரசு அப்படிங்கிறது ஒரு 5 ஆண்டுகளுக்கு தேர்ந்தெடுக்கப்படுறது தான் எப்போவுமே. இதே ஒரு பெரிய பேரரசுகள் எம்பையர்னு பார்த்தோம்னா, பெரிய பெரிய சாம்ராஜ்யங்கள்லாம் 100 வருஷம் 200 வருஷம் 300 வருஷம், ஏன் நம்ம சோழ பேரரசு தமிழ்நாட்டில் 400 வருஷம் தமிழ்நாட்டை கட்டி ஆண்டவர்கள் சோழர்கள். அதுவும் மாற்றப்பட்டது. அப்போ அதில் சோழ பேரரசில் முக்கியத்துவம் பெற்றவர்கள். அடுத்து பாண்டியர்கள் வரும்போது அந்த முக்கியத்துவம் மாறும். பாண்டியர்களுக்கு அப்புறமா பார்த்தோம்னா முகலாய படையெடுப்பு, அதுக்கப்புறம் மதுரையில் சுல்தானி ஆரம்பிக்கப்படும் போது அது மாறி இருக்கும். அதுக்கப்புறம் விஜயநகர பேரரசு கண்ட்ரோலில் போய் இப்படி ஒவ்வொரு கண்ட்ரோல் மாறி பிரிட்டிஷ் கண்ட்ரோல் மாறி அதுல இருந்து பார்த்தோம்னா காங்கிரஸ் ரூலு, காங்கிரஸ்க்கு அப்புறம் திராவிட இயக்கம் ஒரு 50 வருஷம் இருந்தது போது இப்போ என்டையர்லி 50 ஆண்டு கால திராவிட ஆட்சி மாறி புதுசா ஒன்று அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்துருச்சு. ஸோ இதுல உட்ரோ வில்சன் அப்படின்னு சொல்லி அமெரிக்க ஜனாதிபதி, நம்ம கூட பேராசிரியர் வெங்கடேசன் புக்கில் பார்த்துருக்கலாம். அன்னி பெசன்ட் கைது செய்யப்பட்ட பொழுது சுப்பிரமணிய ஐயர் உட்ரோ வில்சன் லெட்டர் எழுதுறான்னு சொல்லி, அந்த உட்ரோ வில்சன் பார்த்தோம்னா ஒரு பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன்ல பொலிட்டிக்கோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டைகாலமெண்ட்டையும் அமைப்பாங்க. அதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அமெரிக்காவில் அந்த காலத்துல எல்லாம் ஒரு கட்சி ஆட்சி முடிஞ்சு இன்னொரு கட்சி வந்துருச்சுன்னா அலுவலர்கள் எல்லாத்தையுமே தூக்கிட்டு வேலையை விட்டு மாத்திடுவாங்க. எப்படி 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அரசு மாறுகிறதோ அதே மாதிரி அரசு ஊழியர்கள் மாற்றப்படுவார்கள். இது ரொம்ப தப்பு. ஒரு பாலிசியினுடைய கண்டினியூஷன் இருக்கணும், கொள்கைகள் தொடரணும், நிர்வாகம் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னம்னா அரசுல ஒரு அரசியல்வாதிகள் வேணா 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாறட்டும், ஆனால் அரசு அலுவலர்கள் அப்படிங்கிறவங்க நிரந்தரமா இருக்கணும் அப்படின்னு ஒன்று அவர் சொன்னார். அவர் ஒரு ப்ரொஃபஸர், அவர் கொண்டு வர்றாரு. அவர் அமெரிக்காவோட ஜனாதிபதி ஆறாரு அதுக்கப்புறமா. அப்போ இப்போ வரைக்கும் அதுதான் இருக்கு. அந்த சிஸ்டத்துக்கு பேர் ஸ்பாயில் சிஸ்டம் அப்படிமா. ஆனால் இப்போ இருக்கக்கூடியது என்னன்னா, ஒரு அரசு மாற்றப்பட்டா தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் மாறுவாங்க. அட்டார்னி ஜெனரல் நமக்கு ஸ்டேட்டுக்குன்னு பார்த்தா அட்வொகேட் ஜெனரல் அவர் ரிசைன் பண்ணிடுவாரு, மெயினாக அவரை மாற்றிடுவாங்க. இப்போ தலைமைச் செயலாளர் முதற்கொண்டு டிஜிபி முதற்கொண்டு கீ போஸ்ட் இருக்கக்கூடிய செக்ரட்டரிஸ் எல்லாத்தையுமே மாற்றுவாங்க. ஆனால் அரசு ஊழியர்கள் அப்படின்னு இருக்கக்கூடியவங்க அப்படியே தான் இருப்பாங்க. இந்த அரசு இயந்திரம் அப்படியே தான் இருக்கும். அந்த இயந்திரத்தை இயக்கிறவங்க தான் மாறுறாங்க. அப்போ இந்த அரசு இயந்திரத்துக்கு ஆட்கள் தேவை, ஆட்கள் இல்லாமல் இருக்க முடியாது. ஸோ எதிர்பார்த்தபடி இந்த அரசு அப்படிங்கிறது தனியாக இருக்கு அப்படின்னம்னா, அரசுக்கு பணியாளர்கள் எடுக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அப்படிங்கிறது அப்படியே தான் இருக்க போகுது. ஸோ வருஷம் நமக்கு வேகன்சி ஜென்ரேட் ஆகும் மாதிரி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 அப்படிங்கிற போஸ்ட்டு, அதுக்கான செலெக்ஷன் மெத்தடு, இது எதுவுமே மாற போறதில்ல. சிலபஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா சிலபஸ்ல மாறலாம், சிலபஸ் மாற்றக்கூடியதான். ஆனால் அப்படி என்னதான் சிலபஸ் மாறினாலும் போன குரூப் 4 விடவா நமக்கு மாற்றிட போறாங்க. குரூப் 4 அப்போ நமக்கு சிலபஸ் மாற்றி பொது தமிழ் மாறி இருக்குன்னு சொல்லும்போது பழைய தமிழ்லாம் நான் ரசிச்சு படிச்சிருக்கேன். நானே என்னோட பழைய வீடியோ பார்த்தீங்கன்னா சங்க இலக்கியத்தை பேசும்போது அப்படியே உணர்ச்சி வசப்பட்டு பேசுவேன். நான் பேசுனதை நானே கேட்டு அப்படியே சிலுத்து போய் செல்லாதி செலவு இல்லாமல் அந்த அளவுக்கு எனக்கே ஃபீல் ஆகும். அதுக்கப்புறம் என்னால் பேச முடியல, ஏன்னா அது சிலபஸ்லேயே இல்லை. அன்னைக்கு அதுக்கப்புறம் வெறும் இலக்கணம் 85 கொஸ்டின் அப்படின்னு வந்துச்சு. அதுவும் சரி, நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஒரு மரபு, எதிர்ச்சொல்லு, பெயர் சொல்லு இந்த மாதிரி சிம்பிளாக வரும்னு பார்த்தோம்னா அதில் உபயோகிச்சாங்க. ஓலைச்சுவடியெல்லாம் பிடிச்சிட்டு அந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம விட்டலையே, அந்த புது பேட்டர்னுக்கு எதை படிக்கலாம் அப்படின்னு படித்து குரூப் 2 எதிர்கொண்டோம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த வருஷத்துக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கோம். அப்போ சிலபஸை பொறுத்த வரைக்கும் உடனே டிராஸ்டிக்காக சேஞ்ச் பண்ண முடியுமானா சேஞ்ச் நடக்காது. அதுக்கு கொஞ்சம் காலம் முடிக்கும். இப்போதைக்கு நமக்கு அப்சல்யூட் மெஜாரிட்டி இல்லை அப்படின்னம்னா எப்படி கூட்டணி சேர்ந்து ஆட்சி அமைச்சு அதுக்கப்புறம் இந்த பேட்டர்ன்லாம் ஸ்டடி பண்ணி என்னென்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு 5-6 மாதம் ஆகும். ஸோ இருக்கிறத அப்படியே எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக மாற்றிட முடியாது. ஆனால் புதுசாக ஒரு சிலபஸ் மாறினாலும் நம்மளால அதுக்கு ரெடியாக முடியும், ரெடியாகித்தான் ஆகணும். நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது சமச்சீர் புக்கே கிடையாது, பழைய புக்கு இருக்கும், ஈஸியாக இருக்கும். புக்கில் இருந்தால் கேள்வி வைப்பாங்க. சமச்சீர் புக்கை தெளிவாக படிச்சு வச்சிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தா சமச்சீர்னு வந்துச்சு. நான் சொல்றது 2008 இந்த மாதிரி 2008 படிக்க ஆரம்பிச்சு. 2008, 9, 10, 11 அன்னைக்கு பார்த்தோம்னா ஏடிஎம்கே கவர்மெண்ட் ஃபார்ம் ஆச்சு. ஸோ 11க்கு அப்புறமா கொஸ்டின் கேட்குற விதம் எல்லாமே மாறிச்சு. டிஎன்பிசியே கம்ப்ளீட்டாக 2012 மாறிடுச்சு. சமச்சீர் புக்கில் இருந்து கொஸ்டின் கேட்டாங்க, வேற ரெஃபரன்ஸ் புக்ல இருந்து நிறைய கொஸ்டின் கேட்டாங்க. அப்போ ஏடிஎம்கே பீரியட் அப்படிங்கிறதுனால தமிழ்நாடு தொலைநோக்கு திட்டம்னு ஒன்று போட்டாங்க 2012. அதுல இருந்து நிறைய மெயின்ஸ் கேள்வி சரி பிலிம்ஸ் கேள்வி அவ்வளோ கேள்வி வரும்.
அப்போ அந்த பீரியட்ல போட்ட ஸ்கீம்ஸோட கொஸ்டின் தான் வரும். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ 2021 அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஎம்கே ரூல் வந்துச்சா, நம்ம சிலபஸ் வந்து திரும்பி வந்து மாத்தினாங்களா? இந்த 2020, 21, 2021 இருந்து இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டுக்கு எத்தனை ஸ்கீம்? கலைஞர் கைவினை திட்டம் எடுத்துக்கோங்க, கலைஞர் கனவு இல்லம், கலைஞருடைய ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம், அதுக்கப்புறம் கலைஞருடைய மகளிர் உரிமை தொகை, இது மட்டும் இல்லாமல் இல்லம் தேடி கல்வி, மக்களை தேடி மருத்துவம், எண்ணும் எழுத்தும், இன்னும் வந்து பார்த்தோம்னா தொழிலாளரை தேடி தொழிலாளர் நலத்துறை, உழவரை தேடி உழவர் நலத்துறை, இப்படி எத்தனை தேடி ஸ்கீம். உங்கள் தொகுதியில் முதலமைச்சர், உங்களை தேடி உங்கள் ஊரில், உங்களுடன் ஸ்டாலின், நீங்கள் நலமா, உங்க கனவை சொல்லுங்க முதற்கொண்டு கடைசி திட்டம் வரைக்கும் ஒரு திட்டம் நம்ம விட்டுருக்கோமா? அவரு மூச்சு விடாம சொல்றாரு அப்படின்னா நம்ம மூச்சு விடாம சொல்லலையா? அத்தனை ஸ்கீம் நீங்க தேர்வு படிக்கிறீங்க. உங்களுக்கு சொல்றதுக்காக நானும் படிச்சிருந்தேன், நம்ம மெட்டீரியலே வந்து அப்டேட் பண்ணியிருந்தோம், எல்லாம் பண்ணி வச்சிருந்தோம். ஆனா இப்ப அந்த யூனிட் 5ல அந்த டாபிக்ல அந்த பேரை போட்டு அந்த ஸ்கீம் கேட்க மாட்டாங்க. அதுக்கு பதிலா இப்போதைக்கு தேர்தல் அறிக்கையில் இருக்கிறது அது அனௌன்ஸ்மெண்டா மாதிரி பட்ஜெட்ல கொண்டு வரப்பட்டு, அந்த பட்ஜெட் வந்து அரசாணையாக மாற்றப்பட்டு, அது ஒரு இடத்துல தொடங்கி வைக்கப்பட்டு, அந்த தொடங்கி வச்சதுக்கு அப்புறமா எங்க தொடங்கி வச்சாங்க, அதுக்கு என்ன பேர் வைக்க போறாங்க அப்படிங்கிறது நமக்கு புதுசா கிடைக்க போகுது. அது அன்னன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் அன்னன்னைக்கு நம்ம படிச்சுக்கலாம். மற்றபடி இந்திய அரசியலமைப்பை மாற்ற முடியாது, இந்திய தேசிய வரலாறை மாற்ற முடியாது, இந்திய வரலாறை மாற்ற முடியாது, தமிழ்நாட்டு வரலாறு இருக்கக்கூடிய ஸ்டேட்டிக் போர்ஷன் வந்து மாற்ற முடியாது. இந்த மாதிரி மாற்ற முடியாத சில பகுதிகள் இருக்கு. அந்த பகுதியில் நம்ம ஸ்ட்ராங்கா இருப்போம். நான் முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணும்போது சயின்ஸ் அன்னைக்கு எனக்கு நான் எடுக்கிற வீடியோ எடுக்கிறத வச்சு பார்த்துருப்பீங்க, பாலிட்டி ஆர்வம் எடுப்பேன், எக்கனாமி ஆர்வம் எடுப்பேன். யூனிட் 6 அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் திராவிட இயக்க வரலாறு எடுத்தேன்னா நான் மாறிடுவேன், மறந்துடுவேன். அதுல வந்து பார்த்தோம்னா சுப்பிரமணிய சிவா, பாரதியார், வஉசி, அந்த பிபின் சந்திரபால் வருகை, இதெல்லாம் படிக்கும் பொழுது என்னைய மறந்து நான் 100 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளே போயிடுவேன். அந்த அளவுக்கு ஆர்வமா நம்ம இது பண்ணியிருக்கோம். ஆனா ஒரு காலத்துல நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது எனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட்னா பிசிக்ஸும் பயாலஜியும். அதை படிச்சா தான் சர்வீஸ் வாங்க முடியும். அன்னைக்கு சயின்ஸ்ல அவ்வளோ கேள்வி வந்து நாங்கள் சயின்ஸ் வந்து தரவா படிச்சிருந்தேன். 6ல இருந்து 12 வரைக்கும் எந்த புக் எடுத்து கேள்வி கேட்டாலும் எனக்கு தெரியும். அப்படி ஒரு காலத்துல ஸ்கூல் புக் படிச்சிருந்தேன். இன்னைக்கு சயின்ஸ்ல நமக்கு வந்து பார்த்தோம்னா 5 கேள்வி அப்படி லிமிட் பண்ணிட்டாங்க. சயின்ஸ் படிக்க வேண்டாம். இன்னைக்கு சயின்ஸ் இல்லாமே நம்மளால ஒரு குரூப் 4 எக்ஸாமா 1-2 கேள்வி கேட்பாங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தா போதும். அப்படி ஒரு ட்ரெண்ட் வந்திருக்குல்ல, அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாறிட்டோம்ல. அதே மாதிரி இப்போ நமக்கு வந்து பார்த்தோம்னா சிலபஸ் மாறுதா மாறலையா, சிலபஸ் மாற்றக்கு டைம் எடுக்கும். ஆனா சிலபஸுக்குள்ள இருக்கக்கூடிய ஃபோக்கஸ்ல ஸ்கீம்ஸ் போர்ஷன் குறையலாம். அதை விட்டுட்டு ஸ்கீம்ஸை வந்து படிக்காம மற்ற ஏரியாவை நம்ம படிக்கிறத தெளிவா வந்து நம்ம வந்து படிப்போம். இன்னொன்று எனக்கு வந்து பார்த்தோம்னா நான் வந்து நிறைய பேர் நான் வேலையில் ஆஃபீஸில் இருக்கேன். ஸோ ஒரு குரூப் 1 கேடர் ஆஃபீஸர். 2012 நான் வந்து குரூப் 2ல செக்ரட்டரியேட்டில் ஏஎஸ்ஓ ஜாயின் பண்ணேன். 2023 எஸ்ஓ வந்து ப்ரொமோட் ஆனேன். நான் இது வரைக்கும் நான் என்ன வேலையில் இருக்கேன்னு நான் ஓப்பனாக யூடியூப்ல சொன்னதில்லை. ஏன்னா அந்த இன்னாருன்னு சொல்லிக்கிறதுல எனக்கு விருப்பமே கிடையாது. நான் யாரு அப்படின்னு சொல்றதுல எனக்கு இது கிடையாது. நம்ம என்ன வேலை செய்யறோமோ அந்த வேலை நம்ம யாருன்னு காட்டணும். இந்த இடத்துல யூடியூப்ல நிற்கிறோமா, இன்ஸ்டியூட்ல கிளாஸ் எடுக்கிறோமா, நமக்கு என்னுடைய ஹாபி அது. எனக்கு காலையிலையோ நைட்டோ இல்லை தெரியும், ஒரு 11 மணிக்கு வீடியோ போடுவேன், இல்லை சில நாள் வீடியோவே போட முடியாது, டெய்லியும் போடுங்கன்னு சொல்லுவீங்க, டைம் கிடைக்காது. சனி ஞாயிறுல நம்ம கிடைக்கும் போது வந்து லைவோ அந்த மாதிரி வந்து போடுவேன். அப்போ என்ன வேலையில 3 வருஷமா பார்த்தோம்னா நான் முதல்வன் திட்டத்தில் போட்டித் தேர்வுகள் பிரிவில் நான் வந்து பார்த்தோம்னா ஒரு தொடர்பு அலுவலர் அப்படிங்கிற போஸ்ட். அப்போ எனக்கு ஆஃபீஸில் அதுக்காக ஆஃபீஸில் நான் டிஎன்பிஎஸ்சி கோச்சிங் அது பார்க்கல, எஸ்எஸ்சி, பேங்கிங், யூபிஎஸ்சி, அதுதான் நான் முதல்வன் திட்டத்தினுடைய முக்கியமான ஒரு அம்சம். இது நாள் வரைக்கும் நான் இந்த வேலை தான் பார்க்குறேன்னு யார்ட்டையும் சொன்னதில்லை. பட் இப்போ ஒரு 3 வருஷம் ஆயிடுச்சு, அதுக்கு ஒரு எண்டு வந்துருச்சு. ஸோ போட்டித் தேர்வுகள் அப்படிங்கிறதான் என்னுடைய ஆஃபீஸ் வேலையும். நிறைய பேர் நான் டிஎன்பிஎஸ்சிக்கு கவுன்சிலிங் ஒரு நாள் போயிருந்தேன், நிறைய பேர் செல்ஃபி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. சார் எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது, நீங்கள் இவ்வளோ ஸ்கீம்ஸை பற்றி சொல்கிறீங்க, எல்லா சப்ஜெக்ட் எடுக்கிறீங்களே, உண்மையிலே நீங்கள் கவர்மெண்ட்ல தான் வேலை பார்க்குறீங்களா இல்லை முழு நேரமும் இதை பண்ணுறீங்களான்னு. வேலை தான் பார்க்குறேன், அதில் சந்தேகமே கிடையாது. ஆனால் எனக்கு அந்த இடத்துல நான் யோசிக்கிறது எதை பற்றி, போட்டித் தேர்வை பற்றி தான் நான் யோசிக்கிறேன். பட் ஆனால் டிஎன்பிஎஸ்சி யோசிக்கல. அங்கே நான் வந்து ஒரு கிளாஸ் எடுக்கிற ஒரு ஃபேக்கல்ட்டியாக நான் கிடையாது. அரசாங்கத்தில் காம்படிட்டிவ் எக்ஸாம் பற்றி தான் நம்ம வந்து யோசிக்கிறோம். அப்போ காம்படிட்டிவ் எக்ஸாம், மாணவர்களுடைய நலன், திறன் மேம்பாடு, இதுதான் நம்ம மண்டையில் விடும். இதே முன்னாடினா நான் உணவுத்துறையில் இருந்தேன். உணவுத்துறையில் இருக்கும்போது எனக்கு அரிசி பருப்பு நம்ம எந்த வேலை செய்கிறோமோ அதுதான் நமக்குள்ள ஓடிட்டு இருக்கோம். இது நாள் வரைக்கும் நானும் அதான் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ இனிமேல் நம்ம என்ன பண்ணணும், அடுத்து என்ன எதிர்காலமும் எதிர்காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளை வந்து மாற்றி அமைக்கணும். இன்னும் திட்டத்துடைய பெயர் மாறலாம், இல்லை திட்டம் எப்படி செயல்படுது அப்படிங்கிறது மாறலாம். நான் என்னை தகவமைக்கிறதுக்கு நான் ரெடி ஆகிட்டேன். ஸோ எந்த சிலபஸ் மாறினாலும் சரி, எது எப்படி போனாலும் சரி, டிஎன்பிஎஸ்சின்னு ஒன்று இருக்க போது, அரசு அலுவலர்கள் நம்ம அப்படியே தான் இருக்க போகிறோம்.
புதிய அரசு அமைய போகுது. இந்த புதிய அரசுல புதிய அரசு அலுவலர்களாக நம்ம பணிகளை சேரணும். அதுக்கு நான் என்னை தயார்படுத்திக்கிட்டு இருக்கேன், என்னை நான் செதுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத மட்டும் நம்ம வச்சுக்கலாம். என்ன முன்னாடி இருந்த கவர்மெண்ட் 2030க்குள்ள $1 trillion US டாலர் டார்கெட்னு சொன்னாங்களா? இப்போ உங்க தேர்தல் அறிக்கையில வந்து பார்த்தோம்னா ஒரு 2035க்குள்ள $1.5 trillion அப்படிங்கிறாங்க. அந்த $1.5 trillion எக்கனாமியை தமிழ்நாடு அடைய போகுது அப்படின்னா அதுல என்னோட பங்களிப்பு இருக்கும். ஒன்னு நான் வந்து நிறைய டாலர் உற்பத்தி ஆகிறதுக்கு நான் காரணமா இருப்பேன், இல்ல அரசுக்குள்ள இருந்து அதை எனாபிள் பண்றதுக்கு நான் காரணமா இருப்பேன். என்னை நான் உயர்த்திக்குவேன், தமிழ்நாட்டுடைய வெற்றி என்னுடைய வெற்றி, என்னை நான் செதுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்காலத்துக்காக நம்மளை செதுக்குவோம், நம்மளை தயார்படுத்துவோம். ஸோ சிலபஸ் மாறதுக்கான வாய்ப்பு குறைவு. திரும்பவும் சொல்றேன், அதுக்குள்ள இருக்கிற வெயிட்டேஜ் தான் மாறப்போகுது. ஸ்கீம்ஸ் மட்டும் தான் நம்ம இது பண்ண போறது இல்லை. பரவாயில்ல, இனிமே நானும் அந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் மறந்துடுவேன். நம்ம நிறைய என்னைக்கு தொடங்கி வச்சது எல்லாத்தையும் மறந்துடலாம், புதுசா படிப்போம். நம்ம இந்த வெண்ணிலா கபடி குழு தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன். நான் படிக்கும்போது எக்ஸாம் எழுதுவேன், வராது. அப்புறம் எப்படா அடுத்து படிக்கிறது, இவ்வளோ படிச்சுட்டேனே, திரும்பி எப்படி மாற்றி படிக்கிறது அப்படிங்கும் போது ஒரு வரும்ல. இப்போ பழைய புக்கு படிச்சிருக்கேன், திரும்பி சமைச்சு படிக்கணும். ஏற்கனவே நான் ஒன்று பண்ணி வச்சிருக்கேன், அதுக்கு பலன் இல்லை, திரும்பி பண்ணணும் போது எனக்கு அந்த வெண்ணிலா கபடி குழுடைய அந்த டைலாக் தான் இன்ஸ்பிரேஷன். 50 புரோட்டா சாப்பிட்ணும், அதில் சாப்பிட்டதுக்கு அப்புறமா பொய் கணக்கெல்லாம் சொல்லி இது பண்ணும்போது திரும்பி என்ன சொல்லலாம், அதை டிஸ்பியூட் பண்ணலாம். டேய் நான் 50 சாப்பிட்டேன், எனக்கு வந்து நீ பணத்தை கொடுன்னு கேட்கலாம். நடந்த சம்பவத்தை கம்ப்ளீட்டாக விட்டுட்டு கோட்டை பூரா அழி நான் மறுபடியும் முதல்ல சாப்பிட்றேன்பாங்கள. அந்த மாதிரி தான் நம்மளும் இதுவரைக்கும் நம்ம பண்ணனதுக்கு பலன் இல்லைனாலும், இதுவரைக்கும் கிடைக்கலைனாலும் கோட்டை பூரா அழி நான் மறுபடியும் பண்ணுறேன். நான் செஞ்ச வேலைக்கான பலனை வாங்காம நான் விட மாட்டேன். ஏன்னா உழைப்பு அப்படிங்கிறது வள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு, தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வர்த்த கூலி தரும். அப்போ நம்முடைய முயற்சி, இதுவரைக்கும் நம்ம எடுத்த முயற்சி, அதற்கான பலனை வாங்காம பின்வாங்கவே கூடாது. ஸோ இது ஒரு நல்ல தொடக்கம்னு வச்சுக்கோங்க. மேற்கொண்டு படிச்சுட்டே இருங்க, படிக்கிறது மட்டும் விடாதீங்க. இன்னைக்கு ஒரு நாள் படிச்சிருக்க மாட்டீங்க, நியூஸ்ல எல்லாத்தையும் பார்த்து எல்லாத்தையும் பண்ணியிருப்பீங்க. நாளை காலையில் எந்திரிச்சு புக் எடுத்துருங்க, நம்ம மறுபடியும் ஆரம்பிப்போம். இந்த வருஷம் நம்ம போஸ்டிங் வாங்கியே தீர்றோம், அதில் எந்த ஒரு மாற்றமே இருக்கக்கூடாது. ஸோ வெறித்தனமாக படிங்க. போர் அப்படிங்கிறது என்னைக்கு வரும்னு தெரியாது, ஆனால் என்னைக்கு போர் வந்தாலும் நமக்கு போர் செய்ய தெரிஞ்சிருக்கணும். அதனால நம்ம பயிற்சி எடுக்காம விட்டுறக்கூடாது. எப்படி வந்து இவ்வளோ வருஷமா நம்ம ஆர்மி வச்சிருக்கோமே, இந்தியன் ஆர்மி அவ்வளோ செலவு பண்றோமே, கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி வருஷம் நம்ம வந்து ஆர்மிக்கு மட்டும் செலவு பண்றோம். 50 லட்சம் கோடி இந்தியாவோட பட்ஜெட்னா 10 லட்சம் கோடி. நமக்கு என்ன தனவ போர் நடக்குதா? எதுக்காக ஆர்மிக்கு வந்து நம்ம வெப்பன் வாங்கணும்? எதுக்கு ரஃபேல் வாங்குறீங்க? எதுக்கு S-400 வாங்குறோம்? என்னைக்காவது ஒரு நாள் போர் வந்துட்டா அன்னைக்கு நமக்கு போர் செய்ய தெரிஞ்சிருக்கணும். அன்னைக்கு எல்லாமே தேவை. அதே மாதிரி தான் நம்மளை தயார்படுத்தும் போது நம்மளை தயார்படுத்திக்கிட்டே இருக்கணும். போருக்கு ரெடி ஆகிற மாதிரி நம்ம ரெடி ஆகணும். ஸோ நல்லா படிங்க, படிக்கிறது விட்டுறாதீங்க. ஆல் தி பெஸ்ட். அடுத்த கண்டனோட பார்க்கலாம். தேங்க்யூ.